ஓம் சரவண பவ. ஆஸ்ட்ரோ டிவி அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்திய சொனலட்சுமியின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவு 2024 ஆங்கில புத்தாண்டுக்கான சிறப்பு பலன்களை காணவிருக்கிறோம். 12 ராசிக்காரர்களும் இந்த புத்தாண்டில் எந்த மாதிரியான சிறப்பான செயல்பாடுகளை செய்து கொள்ளலாம், உங்களுக்கு என்னென்ன காலகட்டம், எந்த மாதிரியான சூழலை கடந்து வருவீங்க, இந்த ஒரு வருட காலம், இந்த ஒரு வருட காலத்தை எப்படி நீங்கள் திட்டமிடல் செய்யலாம் என்பது தான் இந்த பதிவுகளில் விரிவாக கொடுக்கப்பட்டிருக்குது. பதிவினை பொறுமையாக முழுமையாக கேளுங்க. இதில் சொல்லியிருக்கின்ற அனைத்து விதமான எளிமையான வழிபாடுகள், வாழ்வியல் செயல்பாடுகள், அதோடு நம்மளுக்கு இறை வழிபாடையும் முறையாக பின்பற்றினீங்கன்னா இந்த ஒரு வருடத்தையும் சிறப்பாக கடந்து வந்துடலாம். அதாவது நல்லா இருக்கிறவங்களுக்கு பலன்கள் கூடும், கொஞ்சம் கவனமாக இருக்கணுன்றவங்களாம் உங்களை சிறப்பாக அந்த காலகட்டத்தையும் தைரியமாக கடந்து வந்துடலாம். இந்த வருடம் நம்மளுக்கு குரு பயிற்சி மட்டும்தான். ஏற்கனவே நம்முடைய பிக்பாஸ் நாயகர்களும் நம்முடைய சனீஸ்வர பகவான் தர்மத்திற்கே உரியவர் அவரும் பயிற்சி ஆகிட்டாங்க. குரு மட்டும் 23, 24 2 கட்டத்தில் பயணிக்க போகிறார். இந்த காலகட்டம் இந்த கோள்களின் கோச்சார நகர்வும் அதே போல் மாத கிரகங்களும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிவிடுவாங்க. இவங்க நம்மளுக்கு என்ன சொல்ல போகிறாங்க இந்த ஒரு வருட காலத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கு அப்படின்ற தகவலை இங்கு தனித்தனி பதிவுகளாக துல்லியமான பதிவுகளாக தரப்பட்டிருக்குது. அன்பர்கள் பதிவினை முழுமையாக கேட்க வேண்டியது தான் நீங்கள் செய்ய வேண்டியது. 12 ராசிக்காரர்களும் இந்த வருடத்தில் அனைத்து விதமான நலன்களையும் வளன்களையும் பெறுவதற்கு என் வளலாகிய முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். மகர ராசி மகர லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த 2024 மகர ராசிக்கு எப்படி இருக்க போகிறது? மகத்தான பல மாற்றங்களை சந்திக்கக்கூடிய வருடம் அப்படின்னு சொல்லலாம். அம்மா என்னம்மா சொல்கிறீங்க? 7.5 சனியில் நாங்கள் இப்போ பாத சனியில் சென்று கொண்டிருக்கிறோம். ரொம்ப என்ன சொல்கிறது, சிக்கி சின்னாபினமாகி ரொம்ப பல அப்ஸ் அண்ட் டவுன்ஸை பார்த்துறோம். நைட்டில் தூக்கம் கூட இருக்கிறது இல்லை. அந்த நேரத்துக்கு யாருன்னா ஃபோன் பண்ணி ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டாந்துடுறாங்க. என் பிரச்சனைக்கே நான் சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியலன்னா எல்லார் பிரச்சனைக்கும் நான் இங்கே சொல்யூஷன் சொல்லக்கூடிய நிலையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் தசாபுத்தியே சிறப்பு இல்லைனாலும் அதையும் சமாளித்து சிறப்பாக செல்லக்கூடிய காலகட்டம். கிரக நகர்வுகள் முத்தாய்ப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எப்படி இதை இவ்வளோ உறுதியாக சொல்கிறோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது 3ஆம் இடம் கர்மாவின் கர்மாஸ்தானம், 8க்கு 8ஆம் இடம். எந்த வகையான பிரச்சனையாக இருந்தாலும் இந்த காலகட்டம் அந்த பிரச்சனைக்கான ஒரு சொல்யூஷன் நிச்சயம் உண்டு. ஒன்று நீங்களே அதற்கான ஒரு முயற்சி, உத்வேகம், தைரியத்துடன் போராடி வெற்றி காண்பீர்கள். இல்லைன்னா இந்த காலகட்டம் ஒருவருடைய உதவி, இறைவனே நேரில் எனக்கு உதவி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்வது போல எந்த வகையிலேயாவது உங்களுக்கு உதவி செய்வதற்கு, உங்களுக்கு பிரச்சனை, உங்களுக்கு நெருக்கடி, உங்களுக்கு ஒரு இக்கட்டான சூழல்னு உங்களை உதவி செய்வதற்கு ஓடோடி ஒரு ஆள் ஓடி வரக்கூடிய ஒரு அருமையான ஒரு அமைப்பும் சூழலும் உங்களுக்கு இந்த காலகட்டம் இருக்குது. அந்த ஒரு நல்வாய்ப்பனை, ஒரு உதவியினை சிறப்பாக நீங்கள் உபயோகப்படுத்தி உங்கள் எதிர்கால வாழ்விற்கு ஒரு ரெட் கார்பெட் நீங்கள் விரித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. 5, 9 தான் திட்டத்தை தீட்டக்கூடிய இடங்கள். இதை செயல்படுத்தி வெற்றி காண்பது 3, 11. இந்த 4 பாவமும் சிறப்பாக ஆக்டிவேட் ஆக போகுது உங்களுக்கு ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு. இந்த காலகட்டம் அப்போ எங்களுக்கு செயல்படாதாமா அப்படின்னு அங்கே ஒரு கொஸ்டின் மார்க் வரும். ஒரு பதிவுன்னா அதுக்கு பின்னாடி ஒரு கொஸ்டின் வந்துட்டே இருக்குது. இப்போ இது நடக்க போகுதுன்னா அதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி நம்மளுக்கு வினா எழுந்துடும் இல்லையா? கேள்வி இருந்தால் தானே அங்கே ஒரு விடையை கொடுக்கறதுக்கு நம்ம சொல்ல முடியும். இப்போ சிறப்பாக அப்போ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய முயற்சிகள், நம்மளுடைய ஒவ்வொரு செயல்பாடுகள் ஒரு நுண்ணிய திறனுடன் செயல்படுவதற்கு அதை நம்ம பிரித்து நம்ம இதில் போனால் இந்த அளவுக்கு பாசிபிலிட்டியில் நமக்கு நன்மை நடைபெறும், இந்த அளவுக்கு அதில் மைனஸ் இருக்குது அப்படின்ற கூடிய ஒரு நுண்ணிய அறிவை பிரித்தாய்வு செய்யக்கூடிய ஒரு திறமையான ஒரு அறிவு, அந்த இன்டலெக்சுவல் சொல்லக்கூடிய அந்த சாணக்கிய தன்மையை, ஏற்கனவே நீங்கள் புத்திசாலி, உங்களை மிஞ்சுவதற்கு ஆள் கிடையாது, இப்போ போடக்கூடிய ஒரு சாணக்கிய தன்மை, அந்த திட்ட வடிவமைப்பு, கட்டமைப்பு மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இது வரைக்கும் பட்ட அனுபவங்களே 7.5 சனியில் நீங்கள் ஸ்டார்டிங் பீரியட்லேருந்து நமக்கு சனீஸ்வர பகவான் உங்களுக்கு அருமையாக கிளாஸ் எடுத்திருப்பார்.
இந்தந்த விஷயம் இந்தந்த டைமில் நீ இப்படிலாம் செஞ்சு நீ சிக்கிக்கிட்ட. சனீஸ்வர பகவான் ஏழரை சனியாகவோ அர்த்தாஷ்டம சனியாகவோ அஷ்டம சனியாகவோ வரும்பொழுது இல்லை கண்டக சனியாகவே வந்தாலும் கூட சனி பகவான் ஒரு பாவத்தை தொட்டு வராருன்னா அந்த பாவத்தை தொட்டு நம்ம அலாட்டாக இருக்கணும். அங்கே வந்து அவர் எல்லாத்தையும் வந்து ஒரு ட்ரபுள் கொடுத்து நமக்கு அதை நிவர்த்தி செஞ்சிருவார். அந்த பாவத்தை ஒரு கிளியர் ஆக்கி சிறப்பாக்கி கொடுத்துருவார். அதனால்தான் வந்து அவர் நிரந்தர ஒரு சிறப்பான ஒரு ஆக்டிவேஷன் செய்வதற்கு சனி கொடுத்தால் தடுப்பவர் எவர்னு நாங்கள் சொன்னோம். அவரை மாதிரி நல்லவனும் கிடையாது, அவரை மாதிரி ஒரு மனசு கொடுங்கோல் சொல்வழியா ரொம்ப ஒரு கடுமையானவன்னு அந்த மாதிரியும் கிடையாது. நம்மளுக்கு அவர் எப்படி நம்ம ரிசீவ் பண்ணிக்க போகிறோம்? நம்ம நேர்மையாக சிறப்பாக ஒரு தார்மீக வழியில் ஒரு தர்ம சிந்தனைகளோடு இருக்கும்பொழுது நம்ம கடமைகளை சிறப்பாக முடியும் போது ஏழரை சனிலேயே அம்மா அப்பாவுக்கு ஒரு கடமை, குடும்பத்துக்கு இருக்க கடமை, இப்போ கட்டின பொண்டாட்டிக்கு இருக்கிற கடமைன்னு நம்ம கடமைகளை திறம்பட எவன் ஒருத்த செய்கிறானோ அவனை சனீஸ்வர பகவான் ஒன்றுமே செய்வதில்லை. உடம்புல இருந்து வியர்வை துளி வரும்பொழுது அது வெற்றிக்கான படிக்கட்டுகளாக அமையுது. என்னம்மா வேர்வை துளி வெற்றிக்கான படிக்கட்டுகளா, வெற்றிக்கான ஒரு அறிகுறியா அப்படின்னு சொல்கிறீங்களேன்னா, ஆமாம், இன்னைக்கும் எல்லளவும் நம்முடைய வள்ளல் இன்றைக்கு நமக்கு ஜெயந்தி நாங்கள் திருச்செந்தூரில் வீட்டிருக்கக்கூடிய வள்ளல் சூரசம்ஹாரம் செய்வதற்கு முன்னாடி அன்னையிடம் வேல் வாங்கும்பொழுது அவருடைய உடம்புல இருந்து இன்னும் அந்த வேர்வை துளி நிற்காமல் வந்துக்கிட்டே இருக்கும். அதற்கப்புறம் தான் அவர் வெற்றி காண்கிறார். சம்ஹாரமூர்த்தி சம்ஹாரம் செய்து அசுரனை வந்து வீழ்த்தி அவர் வந்து அவர்கிட்டயே வச்சுக்கிறார். பகைவனை கூட அவர் ஒழிச்சிறதில்ல. அந்த பகைவனுக்கும் நல்ல சிந்தனைகளை அவனுடைய கெட்ட எண்ணங்கள்லாம் ஒடுக்கி அவனையே நண்பனாக்கி கொள்கிறார். அதுதான் பகைவனுக்கும் அருளும் பண்பாளன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் தொழில் சார்ந்த அனைத்து விதமான சிறப்பான முயற்சிகளும் தொழிலை நீங்கள் ஊர் மாற்றமா, இடம் மாற்றமா, ஊதிய உயர்வுடன் கூடிய பணி உயர்வு நிச்சயம் உண்டு. வேலையே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏற்றுமதி இறக்குமதி துறையிலேருந்து இல்லை ஒரு 10 பேரை வச்சு வேலை செய்கிறோன்றதுலேருந்து உங்களுடைய திட்ட அமைப்புகள், வடிவமைப்புகள், நீங்கள் போடுற திட்டம்லாம் ஃபெயிலியர் ஆகுமா, எங்களுக்கு நல்லது கிடைக்குமா? ஃபெயிலியர்ன்ற வார்த்தையே இங்கே கிடையாது. போடக்கூடிய திட்டங்கள், என்னென்ன திட்டங்கள் போடுறீங்களோ எல்லாமே அங்கே வந்து சிறப்பாக செயல் நடத்துகிறோம். போட்ட திட்டங்கள், போட்ட முயற்சிகள் எல்லாம் கனியாகி கொடுக்கக்கூடிய நேரம் நம்மளுக்கு மே மாதம் 2024க்கு மேலே. ஏன்னா திட்டங்களை போடுவதற்கு உரிய பாவமே நம்மளுக்கு வந்து சிறப்பாக இயங்கும். நம்ம வருட முற்பகுதியில் அதற்கு வெற்றி தரக்கூடிய பாவம் குரு பயிற்சியான பிறகு ரொம்ப சிறப்பாக இயங்கிடும். அப்போ போடுற திட்டம் சிறப்பு ஃபஸ்ட் ஹாஃபில், அதற்கான வெற்றி நம்ம கிடைக்க போவது செகண்ட் ஹாஃபில். அப்போ இந்த வருடம் ஆரம்பத்திலேருந்தே நம்ம உழைக்க முற்பட்டுடணும். ஏற்கனவே நீங்கள் ஒர்க்கஹாலின்னு சொல்லியாச்சு. ஒரு கடுமையான பாறை மகரத்தை பொறுத்த வரைக்கும். அப்போ அந்த கடுமையான பாறை எப்படி நம்ம செயல்பட்டு உழைக்கணும்? ஏன்னா செவ்வாய் அங்கே உச்சமாகுது. அப்போ அந்த அளவுக்கு நம்மளுடைய உழைப்பு இருக்கும். சனி செவ்வாய் கடுமையான உழைப்பாளி. நம்ம அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள்லாம் வேலையையும் வாழ்வியலையும் ஜோதிடத்தை ஆன்மீகம் எல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்று அந்த காலத்தில் மண்வெட்டி எடுத்து கொடுத்து விவசாய வேலையை பார்த்து எல்லாமே கையில் அரைச்சோம், மாவாட்டினோம், அம்மிக்கல் இது பண்ணோம், எல்லாமே உழைப்பு இருந்தது. இப்போ உழைப்பு இல்லை. அதனால தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம். நம்ம எல்லா வகையிலையும் அன்றைக்கி வாழ்ந்தவர்கள் ஆரோக்கியமாக நல்ல மன நிம்மதியோடய வாழ்ந்தார்கள். வாழ்வியல்லையே அவங்களுக்கு பரிகாரம் அமைஞ்சு போச்சு. இப்போ நம்ம பரிகாரத்துக்காக நம்ம கோயிலாக போயிடுறோம். அன்றாட வாழ்வியலில் செய்யக்கூடிய செயல்களே நம்ம ஒவ்வொரு கிரகத்துக்கும் பரிகாரமாக அமைந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த காலகட்டம் மகர ராசிக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. தொழில், வேலைவாய்ப்பு, அதே போல் மாணவர்களுக்கு நல்ல எண்ணியதை எண்ணியவாறே சிறப்பாக செயல்படுத்தி உங்கள் வாழ்வில் வெற்றியை காண்பது ரொம்ப அருமையான. வெளிநாட்டு கல்வி, தந்தை தாயை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய நிலை, இல்லை உங்கள் தந்தை இருந்தால் அவர் வந்து தொழிலுக்காக ஒரு இடத்துக்கு செல்லக்கூடிய நிலை, அவருடைய வாழ்வாதாரமும் மேம்படக்கூடிய ரொம்ப சிறப்பான நிலை. காதல் இனித்து கற்கண்டாய் தித்தித்து புதிய காதல் மலருவது, இனம் மதம் மொழி தாண்டி இல்லை பெற்றோருடைய கருணை எனும் இறைவனின் ஆசீர்வாதம் கிடைக்கப்பெறுவது. அதுதான் வந்து பெற்றோருடைய ஆசீர்வாதம் தான் இறைவனின் பெருங்கருணை அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. அதுவும் இந்த காலகட்டம் கிடைக்கப்பட்டு நம்ம அவங்களுடைய ஆசீர்வாதத்தால் திருமணம் நடைபெறுவது. தாமதமாயிருச்சுமா, திருமணமே லேட் ஆகுது அப்படின்னு சொன்னவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் சிறப்பான வாழ்க்கை, லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்தது சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். பெண்களுக்கும் எங்களுக்கு எல்லாம் குடும்பத்திலெல்லாம் பார்க்குறோம், செய்கிறோம், எங்களுக்கு சிறப்பான பலன்கள் நடைபெறுமானா தாராளமாக. என்ன மனசில் வந்து ஒரு நிறைவின்மையே இருக்கும். நம்ம எதிர்பார்த்த மாதிரி இன்னும் கொஞ்சம் ஒரு 10% கூட நடந்திருக்கலாமே அப்படின்ட்டு. என்றைக்கும் நடந்ததெல்லாம் சிறப்பாக நடந்ததுன்ற சிந்தனையை மட்டும் வச்சுக்கோங்க.
பணத்தை வந்து ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கோங்க. ரொம்ப அருமையானது. நீங்கள் எண்ணியதெல்லாம் நடக்கும். ஆடை ஆபரண சேர்க்கையிலேருந்து, அத்தியாவசிய பொருள் சேர்க்கையிலேருந்து, இதுவரைக்கும் எனக்கு அங்கீகாரமே கிடைக்கல, நான்லாம் பேச முடியாதுங்க, என் வார்த்தைக்கு மதிப்பு இருக்கா அப்படின்னு கேட்டவங்களுக்கெல்லாம் உங்களை கூப்பிட்டு நீ சொல்லு, நீ சொன்னால் உன்னுடைய சஜஷன் அங்கே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு உங்களை வந்து ஒரு சபையில் வந்து நிறுத்தி உங்ககிட்ட இருந்து வார்த்தைகளை வாங்குவது, உங்களுக்கு நிறைய மதிப்பு மரியாதை, வேலை செய்கிற இடத்துலையும் ஒரு பதவி ப்ரமோஷன், வீட்லேயும் உங்களுக்கான ஒரு அங்கீகாரம். கணவனுடைய அங்கீகாரம் தான் ஒரு மனைவிக்கு என்றைக்குமே சிறப்பு. அவள் சொல்கிறத காது கொடுத்து கேட்டாலே அதை விட அவளுக்கு சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது. கவலையே பட வேண்டாம். உங்களுக்கு உங்களுடைய கணவருடைய அன்பும் ஆதரவும் இந்த காலகட்டம் ரொம்ப அதிகப்படியாகவே கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். மனநிறைவாகவும் மனமகிழ்வாகவுமே இருக்கக்கூடிய காலகட்டங்கள். இன்னும் உங்கள் கிரக அமைப்புகள்லாம் சிறப்பாக இருந்தால், இவ்வளோ நாள் புரிஞ்சுக்கல எங்கள் வீட்டுக்காரர், இப்போ என்ன புரிஞ்சு நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு இனிய இல்லறம் நடக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். குழந்தை பேருக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் இப்போல்லாம் குலதெய்வத்தை சென்று வணங்கி வந்த உடனேயே குழந்தை பாக்கியம் ரொம்ப சிறப்பாக கிடைப்பது. குழந்தையே கிடைக்கலன்னா கூட குலதெய்வ கோயிலுக்கு சென்று வந்தவுடனே கிடைக்கும். அங்கே ஒரு வேண்டுதல் வச்சுக்கோங்க. குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடைபெறலைன்னா ஒரு வேண்டுதல் வச்சுக்கோங்க. தாராளமாக நடைபெறும். மகரம் மகத்தான பல மாற்றங்களை காணலாம் என்பது 2000 டைம்ஸ் இங்கே நடக்கும். ஒரு நல்ல தசாபுதியே சரியில்லைம்மா, சனிக்கேது போகிறாரு, ராகு போகிறாரு, யார் எந்த இடத்துல சந்து பொந்தில் போனால் கூட உங்களுக்கு ஒரு நல்லது இந்த காலகட்டம் நிச்சயம் நடந்தே ஆகும். திருநூறு பூசுங்க. நெற்றியில் எந்த நேரமும் திருநூறு இருக்கணும். அதை நீங்கள் வந்து படுக்கை அறையில் வச்சுக்கலாம். படுக்கை அறைமா பூஜை அறையில் தான் வச்சுக்கணும். அந்த இருக்க செல்ஃபில் வச்சு எப்பவும் பூசிக்கொள்ளும்பொழுது உங்களுக்கு அனைத்து விதமான ஒரு தன்னம்பிக்கை தைரியம் கொடுக்கும். திருநீர் இல்லாத நெற்றி பாழுன்னு சொன்னாங்க. அது திருநீர் உங்களுக்கு நிறைய தன்னம்பிக்கை கொடுத்துரும். இதே தசாபுதி சிறப்பில் மட்டும் வண்டி வாகனங்களில் செல்லும்பொழுது கடன் குடுக்கல் வாங்கலில் அதே போல் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக எடுத்துக்கோங்க. ஒரு சிலருக்கு இஎன்டி சம்மந்தமான பிரச்சனை, இந்த குழந்தைங்களுக்குலாம் ஜுரம்லாம் வந்து அந்த ஃபிட்ஸ் வரும் இல்லையா, அதிலலாம் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளணும். அதே போல் வயதானவங்களாக இருந்தால் உங்கள் தகுதிக்கு ஏற்ற மாதிரி இந்த காலகட்டம் நல்ல ஒரு வேலைவாய்ப்பு. நான் யார் கையையும் எதிர்பார்க்க மாட்டேன், புள்ள பார்க்கல, அவங்க பார்க்கல, இவங்க பார்க்கல அப்படின்னு சொன்னது போய் நான் உங்களை பார்த்துக்கிறேன் நீன்று நீங்கள் சொல்லக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இல்லைங்க, எல்லா வகையிலையும் நான் ஒரு ஃபுல்ஃபில்லாக செட்டில்டாக இருக்கிறேன்னா காசி கயா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா ராமா கோவிந்தான் ஆன்மீக சுற்றுப்பயணங்களை மேற்கொள்வீர்கள் அப்படின்னு வந்து சொல்லுங்கள். வழக்கில் வெற்றி. அதே போல் உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. இஎன்டி சம்மந்தமான பிரச்சனைகள், ஒரு சிலருக்கு காது சம்மந்தமான பிரச்சனை, தொண்டையில் ஒரு மாதிரி டான்சில் வளருது அப்படின்னு இளைஞர்கள் வந்து வண்டிகளில் சாகசம் காட்டாதீங்க. நண்பர்களுடன் தேவையில்லை. அந்த ராகு தசா நடக்குது, அதே போல் ஒரு சிலருக்கு இந்த சுக்கிர தசா நடக்குது, சுக்கிர புத்தி அந்தரம் இதெல்லாம் வருது. இந்த சனி ராகு கேது இந்த செவ்வாய் தொடர்பு இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா வண்டி வாகனங்களில் உடல்நிலையில் உணவு பழக்க வழக்கங்கள்லேயும் உடல்நிலையிலையும் நீங்கள் சிறப்பாக வந்து ஒரு முறையை ஃபாலோ பண்ணும்பொழுது உங்களுடைய உடல் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும். அருமையான பலன்கள். தொழிலாகட்டும், வேலையாகட்டும், இல்லை ஏற்கனவே ஒரு திருமணத்தில் பிரச்சனைங்கன்றவங்க இந்த காலகட்டம் அருமையான காலத்தில் அமையும்னு சொல்லலாம். கடன் இருந்தவர்கள் கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்பு. அனைத்தையும் நல்லது கெட்டதுன்னு பிரித்து பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு நுண்ணறிவை 9 இருக்கக்கூடிய கேது கொடுத்துரும். அவ்வளோ அழகாக கொடுத்துரும். இந்த காலகட்டம் உடல்நிலையில் மட்டும் கூடுதல் கவனம் வைத்துக்கொள்ளுங்கள். ஆஞ்சநேயர் வழிபாடும் பழனிமலை முருகனை வழிபடுவதும், கீழே இருக்கிற திரு ஆவினன்குடியில் கீழேயும் முருகர் இருப்பார், அந்த திரு ஆவினன்குடியில் இருக்கக்கூடிய முருகனை வழிபடுவது உங்களுக்கு சிறப்பான பலனை தரும். எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ பழனி முருகரை பாருங்கள். அம்மா, பழனி முருகரை பார்க்குறதுக்கு எங்களுக்கு ஒரு சிலர்லாம் எங்களுக்கு வாய்ப்பு வருமா என்னன்னு தெரிலன்னா, தம்பதி சமேதராக இருக்கிற முருகனை வழிபடுங்க எங்கெல்லாம் இருக்கிறாரோ. இல்லை ஒரு படத்தை ஒன்று பிரிண்ட்டு போட்டு வச்சு அங்கே தெய்வம் ஏற்றி 9 தீபங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் ஏற்றி வழிபட்டு கொண்டு வரும்பொழுது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதே போல் அன்னதானத்துக்கு நம்ம துவரம்பருப்பு வாங்கி கொடுப்பது, அரிசி வாங்கி கொடுப்பது, எது வேண்டுமானாலுமே செய்யலாம். இந்த ஒரு வருடம் சிறப்பான பலன்கள். திட்டங்களை போடுறோம், அப்படியே சிந்தாமல் சிதறாமல் பலன்களை அள்ளுகிறோம் அப்படின்னு வந்து சொல்லலாம். நான் ஒரு பஞ்ச கவசங்கள் சொல்லியிருப்பேன். அனுமன் சாலிசா, கோளறு பதிகம், சஷ்டி கவசம், விநாயகரின் காரிய சித்தி மாலை, சுப்பிரமணிய புஜங்கம்.
இந்த 5ம் உங்களுக்கு பஞ்ச கவசங்களாக இருந்து உங்களை சிறப்பாக வழிநடத்தணும். இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர்வை வைத்து சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது, அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது, உங்களுக்கு திருமணம் சார்ந்த நிகழ்ச்சிகள் முன்னாடி நடக்க போகுதா, இல்லை பொருளாதாரம் சார்ந்து நீங்கள் முன்னாடி பெனிஃபிட் அடைய போகிறீங்களா என்பதையெல்லாம் உங்களுடைய சுய ஜாதகமே இன்னும் பர்ஃபெக்டாக சொல்லும், துல்லியமாக சொல்லும் அப்படின்னு அதிலிருந்து நம்ம இன்னும் அதிகப்படியான தெளிவான சூழ்நிலைகளை அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் அரசியல் துறையில் இருப்பவர்களும் சரி, ஒரு விளையாட்டுத் துறையில் இருப்பவர்களும் சரி, கலைத்துறையில் இருப்பவர்களும் சரி ஜொலிப்பீங்க. உங்களுக்கான மாற்றங்கள், மகத்தான மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்குது. உழைப்பதற்கும் நாளைக்கு நாளுக்கு அடுத்தாமல் உங்களை எக்ஸ்போஸ் பண்ணி கொள்வதற்கும் உங்களை வெளிப்படுத்தி கொள்வதற்கும் நிறைய நாலேஜ் நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. அதே போல் நிறைய உங்களை கட்டமைப்பு பண்ணி உங்களுடைய வாழ்க்கையே ஒரு டிசைன் பண்ணிடுவீங்கன்னு சொல்லலாமா. 3 இருக்கக்கூடிய ராகு எதிர்கால வாழ்க்கையை திறம்பட கட்டமைத்து அதற்கான ஒரு தைரியம் தன்னம்பிக்கையை கொடுத்துரும். இந்த காலகட்டம் பொறுமை நிதானத்துடன் கிடைக்கக்கூடிய உதவிகளையும் போடக்கூட திட்டங்களை அருமையாக சிறப்பாக செயல்படுத்தி வாழ்நாள் முழுவதும் ஒரு சிறப்பான ஒரு வாழ்நாளை நீங்கள் அருமையாக கட்டமைத்து கொள்ளலாம். ஏன்னா மகரம் வாழ்க்கையில் எந்நிலையில் இருந்தாலும் சிறப்பாக வரக்கூடியது. ஒரு காலகட்டம் இல்லைனாலும் ஒரு காலகட்டம் வாழ்வையில் அச்சீவ் பண்ணக்கூடியவங்க. என்ன தான் சம்பாதிச்சாலும் உங்களுக்கு அந்த பொருளாதார வருவாயில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது. அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஃபுல்ஃபில் பண்ணிக்கொள்ளணும். நிறைய ட்ரஸ்ட் ஈடுபாடு, நிறைய முதியோர் இல்லங்களுக்கு, வாயில்லா பிராணிகளுக்கு இதெல்லாம் சம்பாதத்தில் ஒரு பகுதியை எடுத்து வச்சுருங்க. உங்களுக்கு எந்த சூழ்நிலையிலும் அதிகப்படியான நல்ல பலனும் நடக்கும். இந்த காலகட்டம் தன வருவாய் நீங்கள் எதிர்பார்த்ததை விட தாராளமாகவே இருக்கும். இப்போ இருக்க காலகட்டத்துக்கு பணம் தானே முக்கியமாக இருக்குது. அந்த பணம் இப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லலாம். சாத்வீக பரிகாரமாக ஏழை எளியவருக்கு வறியவருக்கு உங்களால் முயன்ற உதவிகளை தாராளமாக வாங்கி கொடுங்க. பெட்ஷீட்டு, இந்த கம்பளி, இந்த செருப்பு கொடைலாம் வாங்கும்போது இன்னும் ராகு சிறப்பாக ஆக்டிவேஷன் ஆகிடுவார். பெட்ஷீட்லாம் வாங்கி கொடுங்க இந்த வீதியோரம் இருப்பவர்களுக்கு, இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது மாதிரி வாயில்லா பிராணிகளுக்கு அந்த நிறுவனங்களுக்கு, தொண்டு நிறுவனங்களுக்கு நாங்கள் எங்கம்மா பண்ணுறது, நாங்கள் போயிட்டு வர்றதுக்கே சரியாக இருக்குதுன்னா தொண்டு நிறுவனங்களுக்கு தாராளமாக உங்களால் முடிஞ்சது டொனேட் பண்ணுங்கள், இல்லை பொருளாக வாங்கி கொடுங்க. எப்படி வேண்டாமானாலும் உதவி பண்ணலாம். இது கடன் வாங்கி செய்யணும்னு நான் சொல்லலை. உங்கள் சக்திக்கு ஒன்றுமே முன்னா 10 ரூபா பிஸ்கெட் வாங்கி ஒரு பால் வாங்கி அந்த வாயிலா ஜீவன்கள் பசியை ஆற்றும் போதே இறைவன் அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். சொல்லி இருக்கின்ற அனைத்து விதமான செயல்பாடுகளும் எளிமையான செயல்பாடுகள். இதையெல்லாம் பின்பற்றுங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் தீபம் ஏற்றுங்க. நீங்கள் ரொம்ப தசாபுத்தி ரொம்ப எங்களுக்கு நெருக்கடியாக இருக்குது, ஒன்றுமே சமாளிக்க முடியலன்றவங்களாம் நீங்கள் பிறந்த கிழமை இல்லை 3லேருந்து 4:30க்குள்ளே எழுந்து தீபம் ஏற்றி ஒரு 10 நிமிடம் 5 நிமிடம் உட்காந்துருங்க. இறைவனை வழிபடும் பொழுது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பலவிதமான அபரிமிதமான மாற்றங்கள், திருப்பங்கள், உங்களுக்கு அதிகப்படியான நன்மைகள், உங்கள் வாழ்க்கையே செழிப்பாக்கிடும். இதை ஃபாலோ பண்ணுறது தான் நீங்கள் செய்யணும். ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க. தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும். அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும். வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும். வாஸ்து பார்த்து தரப்படும். நியூமராலஜி படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்து கொள்ளலாம். உங்கள் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும். அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி. மிக்க நன்றிகள். நற்பவி நற்செழி. வாழ்க வளமுடன், வாழ்க வளத்துடன், வாழ்க நிறைவுடன்.